பாரு கார்த்தி, இதெல்லாம் நீ சென்டர்லே வராது, இல்லைன்னா தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கெட்டுடும். என்ன? அப்படி போடு. இப்போதான் நீ என் மாப்பிள்ளை. என்ன நீ என்ன அடிச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு. இங்க பாரு கார்த்தி, நான் அடிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டேன். இங்க பார், சைலண்டா ஓரமா போய் நில்லு. அண்ணன், நீ என்ன அடிச்சாலும் எனக்கு கோவம் வராதுன்னு. நீ என் அண்ணன், இப்போ நீ கோவத்துல இருக்கிறன்னு. நீ என்ன செஞ்சாலும் என்ன முடிவு எடுத்தாலும் அது தப்பா தானே போகணும். கொஞ்ச நேரம் நீ பொறுமையா இருண்ண ப்ளீஸ்ண்ண. யாருக்காகவும் வேணாண்ண, எனக்காக ப்ளீஸ்ண்ண. எனக்காக நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இருண்ண. அது வந்து ஐயோ, இவன் என்ன என்னென்ன சொல்லி அண்ணங்காரனை போய்க்கிட்டானே. இவனை யோசிக்க விட்டோம், நம்மளுக்கு தான் யமகண்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடும். இவனை யோசிக்கவே விடக்கூடாது. எப்போ பண்றோம் பார். ஐயோ கடவுளே கடவுளே, என் மாப்பிள்ளை கூட என்னை கை விட்டுருவாரு போல இருக்கே. என் பொண்ணுக்கு நியாயம் என் மாப்பிள்ளை கூட கேட்க மாட்டாரு போல இருக்குதே. எங்களுக்கு யாரும் இல்லையா? என் பொண்ணு அனாதையா? கடவுளே. அத்தை, என்னாச்சு அத்தை? நீங்க அல்லாதீங்க அத்தை. ஐயோ கடவுளே, யாரை நம்புறது யாரை விடுறதுன்னு தெரியலையே. இப்படி தம்பி பேச்சு கேட்டுன்னு பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கொடுத்தாலும் குத்துருவாரு போல இருக்குதே. ஐயோ கடவுளே. என்னமா பேசுறீங்க? நான் அப்படியெல்லாம் எங்க அண்ணன் வாழ்க்கையில மண்ணள்ளி கொட்ட மாட்டோமா? எங்க அண்ணன் எனக்கு எங்க அப்பா மாதிரி. எனக்கு அவர் எவ்வளோ முக்கியம்னுட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பாருங்கம்மா, இப்படியெல்லாம் பேசி என் மனசு பொண்ணாக்காதீங்கம்மா. தம்பி, என்ன மன்னிச்சிடுறா. உன்னை நான் அப்படி பேசியிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுறா. அண்ணன், என்னண்ணே நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, இங்க பாருங்கண்ணே, நீங்க என்ன அடிச்சாலும் எனக்கு கோவம் வராதுண்ணே. நீங்க என் அண்ணனை, எனக்கு நீங்க அப்பா மாதிரி. இங்க பாருங்கண்ணே, நான் தப்பு செஞ்சா என் பின்னாடி நீங்க எப்படி நின்று என்னை கைட் பண்றீங்களோ அதே மாதிரி தானே நீங்க ஒரு தப்பு செய்யும் போது நான் உங்க பின்னாடி நிக்கிறேன்னு. அவ்வளோதானே. நம்மளுக்கு அப்பா இல்லைன்னு, உங்களுக்கு நான் அப்பா, எனக்கு நீங்க அப்பான்னு. தம்பி, என்னை மன்னிச்சிடறான். நான் பேசின வார்த்தை உன் மனசு இப்படி நோவடிக்கும்னு நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கலடா. நீ என் மேல எவ்வளோ பாசை வச்சுட்டு இருக்க. ஆனா நான் அத்தை 2 நிமிஷம் பேசி அத்தை நான் கெடுத்துட்டேன்டா கார்த்தி. என்ன மன்னிச்சிடுறா கார்த்தி. என்ன இவனுங்க என்ன பண்ணாலும் பிரிமாட்டானுங்க போல இருக்கே. ஏதாச்சும் பண்ணி ஃபர்ஸ்ட் இவனுங்களை தான் பிரிக்கணும். சை, அப்படி பாசத்தை கொட்டிக்கிறானுங்க. என்னத்த பண்றது? கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணு என் மாப்பிள்ளை கை விட்டுட்டாரே. இனிமே நான் எதுக்காக இந்த உலகத்துல வாழலாம்? நானும் என் பொண்ணு, நானும் உசுரோடு இருக்க மாட்டேன். நான் வெஸ்ட் எடுத்து நான் சாவ போறேன். நானும் சத்தி என் பொண்ணுக்கு சாப்பாடுல வச்சு சாவடிக்க போறேனே. இதுக்கப்புறம் எங்களுக்கு யாரும் வேணாம், எங்களுக்கு யாருமே வேணாம். நாங்கள் இப்படியே மான மரியாதை எல்லாமே நொந்து நூலை சாவ போறோம். கண்டவங்க கண்ட மாதிரி எங்களை பேசி எங்களை சாவடிச்சுட்டாங்கன்னு நான் சாவ போறேன். அத்தை, அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. அவ்வளோலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அத்தை. அம்மா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க அத்தை. நம்ம அது பேசி தீர்த்துக்கலாம் அத்தை. அதுக்கு போய் நீங்க பெஸ்ட்டை குடிக்கிற பெஸ்ட்டை தரேன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை. இதெல்லாம் தப்பு அத்தை. உக்காந்து பேசினா தீராத பிரச்சனையே இல்லை அத்தை. தம்பி, என்னை மன்னிச்சிடுறா. எதுக்குன்னு இல்லை தம்பி, அம்மாவை, அத்தையை, மோனிஷாவை, இவங்க 3 பேரையும் நான் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் எனக்கு சமாதானம் ஆகும் கார்த்தி. இல்லைண்ணா நான் ஒரு மனுஷனே இல்லை. என் பொண்டாட்டிக்கு நான் தகுந்த புருஷனே இல்லாதவன் ஆயிடுவேன். அண்ணன், என் பேச்சு நீங்கள் இப்போ கேட்க போறீங்க, அவ்வளோதான். உங்கள் மாமியார் கண்டபடி சொல்லி உங்களை உசுப்பேற்றி சண்டை மூட்டுறாங்க அண்ணன். எனக்கு அப்படிதான் தோணுது. ஐயோ கடவுளே, இந்த பழி ஒண்ணுதான் வராம இருந்துச்சு. இப்போ இத்தையும் இந்த பையன் போட்டு விட்டானே. நாங்க என்னத்தை செய்வோம்? யாருக்கிட்ட சொல்லுவோம்? கார்த்தி,
நீ ரொம்ப தப்பா பேசுற. இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தையும் எங்க அத்தையும் என் பொண்டாட்டி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆயிருந்தா இருந்தாலும் அவங்க என் அத்தை. இங்க பார், இந்த எந்த தாயா இருந்தாலும் இப்படிதான் கதறி அழுவாங்க இல்லையா? அவங்க வயிற்றுச்சல் அவங்க அழுகுறாங்க. இப்போ நம்ம தங்கச்சிக்கே இல்லை, நம்ம வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இப்படியே இருந்தா நம்ம விட்டுருப்போமா? இல்லை இல்லை. என் பொண்டாட்டிக்கு இருக்கிறது ஒரே உறவு அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க அம்மா கேட்க தான் செய்வாங்க. நம்ம அம்மா அப்படி பண்ணிட்டாங்க. இல்லை, நம்ம அம்மா செஞ்ச காரியம் அப்படி. அவங்களா இருக்கிறதுக்கு பொறுமையாக இங்கே உக்காந்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. அதே வேறவங்க யாராச்சும் இருந்திருந்தா அங்கே நம்ம அம்மாவை 2 அடி வச்சிருந்தாலும் சொல்றதுக்கு இல்லை கார்த்தி. அண்ணே பார்த்து பேசுங்கண்ணே. நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் அம்மா. இங்க பாருங்கண்ணே, நான் உங்ககிட்ட சண்டை போடணுன்ட்டு இல்லைண்ணே. எனக்கு உங்க கூட நல்லா இருக்கணும்னு ஆசைண்ணே. இப்போ கூட சொல்றேண்ணே, எனக்கு இங்க ஏதோ தப்பா படுதுண்ணே. என் பேச்சு கேளுங்கண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. அன்னைக்கு முதல்ல ஆப்ரேஷன் ஆகட்டும்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே. அப்புறமா எல்லாம் பேசிக்கலாண்ணே. நானே பேசுறேன் அம்மா கிட்ட. வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அவங்க காயப்படுத்திந்து உன் பொண்டாட்டியில ஏன் பொண்டாட்டிய நான் பேசிக்கிறேன். நீ வேடிக்கை மட்டும் பாரு. அண்ணா அண்ணா வாணண்ண, ப்ளீஸ்ண்ணே. அண்ணா நில்லுண்ணே. நான் எப்படி விட்டுருவேன்? என்னத்த நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. ஒருத்தர் கோவத்தில் இருக்கும்போது அந்த கோவத்தை தான் அடுக்கணும். அத்தை விட்டு எரியிற நெருப்புல இப்படி எண்ணெய் ஊத்தியா அனுப்பி விடுவீங்க. அங்க போய் ஏதாச்சும் ஒன்று நடந்தா என்னத்த பண்றது? இங்க பாருங்க அத்தை, நான் யாருன்னு பார்க்க முடியும்? அங்க இருக்கிறது எங்க அம்மா, எங்க அத்தை, எங்க மாமா பொண்ணு. இங்க போறது எங்க அண்ணன். நான் யாருன்னுட்டு பார்க்க முடியும்? நீங்க என்னவோ வேணும்னுட்டு எங்க குடும்பத்துக்குள்ள நொழிஞ்சி எங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பாக்குறீங்கன்ட்டு எனக்கு டவுட்டா இருக்குங்க அத்தை. இங்க பாருங்க அத்தை, நீங்க என்ன பண்ணாலும் எங்க குடும்பம் பிரியாத அத்தை. இங்க பாருங்க அத்தை, நான் இப்போ எங்க அண்ணனை பார்க்கறதுக்கு பின்னாடியே போறேன். நீங்க அண்ணியை பார்த்துக்கோங்க. ஆமா, இத்தனை நாளும் நீயும் உங்க அம்மாவும் என் பொண்ணை பார்த்துக்கினீங்க. உங்க நொண்ணிய, அதாவது என் பொண்ணை எனக்கு பார்த்துக்கிறதுக்கு தெரியும். நீ இப்ப சரி வந்துட்டான். கரெக்டா போகும்போது என்னன்னாவும் மொய்க்கு அண்ணனை மொய்க்கு பேசுறானே. ஏய் த்ரிஷா, போயிட்டாண்டி. சரியான முட்டாளா இருக்கிறானுங்கடி நல்ல தம்பிங்க. என்ன சொன்னாலும் நம்புறானுங்களேடி. மா, என் வீட்டுக்கார விட்டு கார்த்தியை மட்டும் முட்டாள் சொல்லணும், சரியா? சரிடி அம்மா. அடுத்து என்னடி பிளானு? அடுத்த ஆபரேஷன். சும்மாவே விட மாட்டேன். என் பொண்டாட்டி இந்த நிலைமையில ஆக்கினவங்களே, அது என் பெத்த தாயாவே இருந்தாலும் நான் விட மாட்டேன். இதோ வந்துகிட்டே இருக்கிறேன். எல்லாரையும் என்ன 4 வார்த்தை நான் நறுக்குன்னு கேட்காம நான் அங்கிருந்து போக மாட்டேன்.